செவ்வாய் அப்படின்னாலே போர், நெருப்பு, போராட்டம் இது சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த நெருப்பு, இந்த உக்கிரம், இந்த செவ்வாய் இதெல்லாம் போகிறப்ப மீனத்தில் ராகு போய் இருக்கப்போ இந்த வான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இன்னும் பிப்ரவரி மாதம் 2026 டைம்லலாம் வந்து சுனாமி நிறையா பார்ப்போம். இந்த வருடம் இந்த மழை நிறைய மழை பார்ப்போம். அதாவது நிறைய பார்க்குறோம். இப்போ கூட வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்னு தற்கொலை பார்க்குறோம். அது பெரிய லெவல் வரதட்சணையாக இருந்தாலும் சரி, சின்ன லெவல் வரதட்சணையாக இருந்தாலும் பெண்களுடைய இழப்பு இது நமக்கு தெரிஞ்சது தெரியாமல் நிறையா இருக்குது. இதற்கு என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நீங்கள் சொல்லணும்னா இதற்கான ஒரு விளக்கம்? அதாவது அவங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே நட்புனா அது பகையாளிய சனி என்ன வேணாலும் தூண்டி விடும். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து பொறுமை கிடையாது, சனிக்கு பொறுமை அதிகம். செவ்வாயோட பொறுமையை ரொம்ப சோதிக்கும் சனி. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொலை சம்பவம் நடக்கிறதோ இல்லை தன்னைத்தானே மாய்ச்சிக்கிறதோ, சனி செவ்வாய் காம்பினேஷன் தன்னைத்தானே மாய்ச்சிக்காது. செவ்வாய் கேது காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் ஆண் ஜாதகத்துல பெண் சொல்றேன், இது பெண் ஜாதகத்துல சொல்றேன். இப்போ பெண் ஜாதகத்துல வந்து செவ்வாய் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்க வைக்கும், எதை பண்ணலாம். கேது என்ன சொல்லிடும், வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பதிவுகளா நேருக்கு கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது. ஏன்னா ஒரு வருஷம் பிறந்தாலே பெயர்ச்சிகளை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் 3 பெரிய பெயர்ச்சி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய அசம்பாவிதங்கள் தான் ஆயிருக்குன்னு சொல்லணும். அதாவது பாசிட்டிவ் சைடை விட நெகட்டிவ் சைடு தான் நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய உயிர் சேதம் ஆயிருக்கு, பெண்கள் நிறைய தற்கொலைக்கு ஆளாக்கப்படுறாங்க, நிறைய இடத்துல இந்த மாதிரி தீ விபத்து இந்த மாதிரி பார்க்குறோம். இதை பற்றின ஒரு விரிவான ஒரு கண்ணோட்ட கருத்து என்ன அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் இவங்க வந்து ஒரு பெரும் பங்கு வகிச்சுட்டே இருக்காங்க. இந்த சந்திரனுடைய மனநிலைமை, அதாவது இந்த சந்திரன் வந்து சூரியன் கிட்ட இருந்து தான் அந்த வெளிச்சத்தை வாங்குது. இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு தான் வந்து ஸ்ட்ராபெரி மூன் அப்படிங்கிற ஒரு மூன் வந்தது. அதாவது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பிங்க் மாதிரி அந்த மூன் வந்தது. நிலவுக்கு வந்து இயற்கையாக கலர் கிடையாது. ஆமாம், அது எதை கிரகிச்சு எதையே உள்வாங்குதோ அதோடைய அதுதான் வந்து அது மனநிலைமையாக நம்ம கருதப்படுது. அப்படி இருக்கப்ப இது வந்து நான் முன்கூட்டியே சொல்லிகிட்டே இருந்த ஒரு விஷயந்தான். இந்த ஸ்ட்ராபெரி மூன் அடுத்தது ஒரு ரெட் மூன் வேற ஒன்று வருது அடுத்தது. அந்த ரெட் மூன் வந்து இந்த ஜூலையில் வந்துடும். அது வரப்போ இன்னும் மோசமாக இருக்கும், இன்னும் மோசமாக. அந்த ஸ்ட்ராபெரி மூன் வந்து அந்த அன்னைக்கு தான் வந்து ஃப்ளைட் கிராஷ் நடந்தது. ஓகே, இதாவது இண்டிகேஷன் மாதிரி வச்சுக்கலாமா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்? ஆமாம், இது வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஸ்ட்ராபெரி மூன் பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க. இந்த ஸ்ட்ராபெரி மூன் பற்றி அந்த ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து சிம்மத்தில் வந்து கேது இருக்குது. அப்படிங்கிறப்போ சிம்மங்கிறது நெருப்பு சம்மந்தப்பட்டது. இப்போ அதில் கேது போய் உட்காருது, வாள் போய் உட்காருது. அதோட வந்து செவ்வாயும் ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடம் செவ்வாயோடைய ஆதிக்கம் நிறைஞ்சது. செவ்வாய் அப்படின்னாலே போர், நெருப்பு, போராட்டம் இது சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த நெருப்பு, இந்த உக்கிரம், இந்த செவ்வாய் இதெல்லாம் போகிறப்ப மீனத்தில் ராகு போய் இருக்கப்போ இந்த வான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ட்ராஜடிஸ் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும். ஸோ இது வந்து நம்ம கேதுவை மட்டும் பார்க்குறோம், ராகுவை மட்டும் பார்க்குறோம்னா, இங்கே சனி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கும். அப்போது இந்த சனி, செவ்வாய், ராகு, கேது இது 4ம் சேர்ந்து ஆட்டி படைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இங்கே சந்திரன் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்ட்ராபெரி மூன் அப்படிங்கிறது வர்றது என்ன அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு ஒரு சிகப்பு நிறத்தை குறிக்குது இல்லையா. இது ஆல்ரெடி வார்ன் பண்ண விஷயந்தான். அந்த நேரத்தில் வந்து ட்ராவல் பிளான் பண்ண வேண்டாம், ஆகஸ்ட் வரைக்குமே ட்ராவல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தால் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பே இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா உக்கிரம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. பிளாஸ்ட் அப்படிங்கிறது நெருப்பு சம்மந்தப்பட்ட அந்த ஆக்ரோஷங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த காற்று ராசியோட வந்து இந்த நெருப்பு இதெல்லாம் இணையிறப்ப என்ன ஆகும்னா பூகம்பத்தை தான் கொடுக்கும். இப்போ சனி இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, யாரெல்லாம் இதில் பொறுமையாக இருக்காங்க, யாரெல்லாம் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த கர்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த சனி எல்லாத்தோடைய பொறுமையும் சோதிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த செவ்வாய் என்ன பண்ணுவோம்னா, யாரையும் நிதானத்தில் இருக்க விடாது. அப்போ இந்த ராகு கேது என்ன செய்யும் அப்படின்னா மெக்கானிசமில் கை வைக்கும். அதாவது
இதில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ராகு அஹ், எல்லாமே நம்ம மெஷின்ஸை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ ஏஐ பெரிய ரோல் ப்ளே பண்ண போது ஏஐ வந்து மனிதர்களை ஏமாத்துறதுக்கு பழக்கப்படுது இப்போ. அதாவது ஏஐக்குன்னு தனியாக ஞானம் உண்டா அப்படின்லாம் கிடையாது. நம்மளை வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது நம்மக்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மெஷினும் இனிமேல் நம்மளை ஏமாத்தும். என்னதான் உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா கூட கரெக்டாக போய் வானத்தில் கோளாறு உண்டாக்குறதெல்லாம் இந்த ராகு தான் பண்ணும். இதுல இன்னொன்னு இந்த சனிங்கிறது நீர் ராசியில போயிருக்கப்போ எல்லாருக்குமே என்னன்னா ஒரு நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் பிரச்சனை வரும். சடனா பாத்தீங்கன்னா ஆகாயத்துல இது நடந்திருக்கு. அது வந்து மீனத்தில் ராகு இருக்கப்போ அது நடக்கும். ராகு என்ன வேணாலும் செய்யும். நம்ம வந்து ஆகாயம் அப்படின்னு நம்ம வந்து அது வானம் காற்றா நம்ம பார்க்குறோம். வானம்ங்கிறதும் நீர் சம்மந்தப்பட்டது தான். அங்கேயும் நீர் ஆதிக்கம் இருக்கு. அப்போ அந்த இடத்துலையும் ஒரு ட்விஸ்ட், ஒரு பிரளயத்தை வந்து ராகு கொடுக்கும். இப்போ இங்கே சனி சொல்றீங்க இல்லையா, சனி வந்து பூமி சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இனிமேல் வந்து பூமியும் நீரும் சம்மந்தப்பட்டதுன்னு எடுக்கிறப்போ நம்ம இன்னும் அடுத்த மாதம் அந்த மாதிரி டைம்லலாம், இன்னும் பிப்ரவரி மாதம் 2026 டைம்லலாம் வந்து சுனாமி நிறையா பார்ப்போம். அப்ப இந்த ஃப்ளட்ஸ் வருடம் நிறைய பார்ப்போம். இந்த வருடம் இந்த மழை நீர் சேதம் நிறைய மழை ஏதாவது? பார்ப்போம். அதாவது இப்ப டெக்சாஸ்ல கூட ஊரே அந்த டெக்சாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யுஎஸ்ல நம்ம இந்தியாவோட 4 மடங்கு பெருசு. அந்த இடத்துல வந்து அடிச்சுட்டு போகுது எல்லா இடத்துலயும் ஃப்ளட்டு. எங்கெங்கெல்லாம் அந்த ஓடைகள் இருக்கோ எல்லாத்தையும் உடைச்சிட்டு பள்ளி மாணவர்கள், குழந்தைகள் இறக்குறது இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது எங்கேயுமே விட்டு வைக்காது. இப்ப அங்கெல்லாம் வந்து ராகு ஆதிக்கம் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துலலாம் அதை விட அங்கே சூரியன் ஆதிக்கம் ஜாஸ்தி டெக்சஸ்ல அப்படிங்கிறப்போ. அப்போ இந்த சூரியன், இந்த செவ்வாய் காம்பினேஷன், அங்கே போய் அந்த நீர், அந்த அந்த பூமி சம்மந்தப்பட்டது எல்லாம் இருக்கப்போ ஒரு பயங்கரமான ஒரு பிரளயத்தை கொடுக்கும். அப்போ அங்கே சனியும் வந்து அங்கே ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த பக்கம் வீடு கட்டாதீங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் தான் இப்போ மாட்டியிருக்காங்க. இத்தனைக்கும் அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக எல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருந்தாலும் இந்த இயற்கை பிடியில அப்படின்னு போகிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதனால ஃப்ளட் அதிகமாக பார்க்கக்கூடிய டைம் பீரியட் இது. ஃப்ளட் நான் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஃப்ளட் வரும். ஓகே. நெருப்பும் அப்படிதான். அதாவது இது உலகியல் அப்படின்னு பார்க்கறத விட தனிமையாக நம்ம வீட்டையும் பார்க்கணும். ஒவ்வொரு வீட்லேயுமே சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் ஜாதகம்ல இருக்கும். அதாவது சனி ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாய் ஒரு பக்கத்தில் நம்ம கட்டத்தில் இருந்தாலும் இதோடைய ஆதிக்கம், இதோடைய காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சனியும் செவ்வாயும் எப்போவுமே வந்து ஆப்பனன்ஸ் தான். 2 பேருமே யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கெடுதல்ங்கிறது உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று சனி செவ்வாயை பழிவாங்க, இல்லை செவ்வாய் சனியை பழிவாங்குங்கிற மாதிரி. இதை கரெக்டாக நெருப்பில் தான் போய் கை வைக்கும். நிறைய இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் வீட்டில் வெடிக்கும். அது காற்று மூலியமா பரவி அது நடக்கும். அது ராகு. ஸோ இந்த காற்று, சனி, இந்த செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்து மனநிலைமையும் வந்து கை வைக்கும். அதே மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸோட டிவோர்ஸும் நம்ம நிறைய பார்ப்போம். புதுசாக ரிலேஷன்ஷிப் பிறக்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த சுக்கிரன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ரியலைசேஷனை வந்து எல்லா கப்பலுக்கும் இப்போ கொடுக்கும். அவங்க வந்து 20 வருஷம் வாழட்டும், 25 வருஷம் வாழட்டும், இல்லை 1 வருஷம் வாழட்டும், அவங்களுக்கு பட்டுன்னு ஒரு ரியலைசேஷனை கொடுக்கும். அந்த பொறுமை அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ண வைக்கும். இதுக்கு மேலே எனக்கு இது வேண்டாம். அதுதான் ஒரு சிலருக்கு வந்து தற்கொலை எண்ணத்தை கொடுக்கறதும் அதே தான். நிறைய பார்க்குறோம். இப்போ கூட வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்னு தற்கொலை பார்க்குறோம். அது பெரிய லெவல் வரதட்சணையாக இருந்தாலும் சரி, சின்ன லெவல் வரதட்சணையாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய இழப்பு இது நமக்கு தெரிஞ்சது தெரியாமல் நிறையா இருக்குது. இதற்கு என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நீங்கள் சொல்லணும்னா இதற்கான ஒரு விளக்கம்? அதாவது அவங்களுக்கு வந்து 7லையும் 8லையும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அவங்களுடைய ஜாதகத்தில் பெண்கள் ஜாதகத்துல முடிஞ்ச அளவுக்கு கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாலும், ஒரு சில கிரகங்கள் இருக்கும்போது அது வந்து சில பரிகாரங்களை பண்ணிட்டு, பரிகாரம்ங்கிறது என்னன்னா பொறுமையா இருந்து கல்யாணம் பண்றது தான் பரிகாரம். அவசரப்பட்டு உடனே இந்த பரிகாரம் பண்ணனா உடனே சரியாயிருமா? ஏன்னா எனக்கு நிறைய ஹாரோஸ்கோப்ஸ் அப்படிதான் வரும். இல்லைங்க, நான் வந்து டைரக்டாலாம் சொல்லியிருக்கேன். உங்க பொண்ணு உயிரை மாச்சுக்குவாங்கன்னுலாம் ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னா என்கிட்ட ஒரு பேரண்ட் அந்த மாதிரி பேசினாங்க. அது பரவாயில்லைங்க மேடம், நாங்க சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குவாளா அப்படின்னு கேட்டாங்க. வாழறது முக்கியம். அப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா அப்படின்னா, மேடம் நீங்க கோயிலை மட்டும் சொல்லுங்க,
கோயிலுக்கு மட்டும் போனா மட்டும் சரி வராது. கோயிலுக்கு நம்ம எதுக்கு போறோம்? அந்த டைம் டியூரேஷன கட் பண்ணி, அதிலிருந்து கடந்து போறதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுனாலும், அதுக்கு 3 மாசம், 6 மாசம் டைம் அப்படின்லாம் இருக்கு. சில டைம் 1 வருஷம் டைம் கூட இருக்குது. 1 வருஷம் கழிச்சு தான் அது பலிக்கவும் செய்யும். இவங்கலாம் என்ன நெனைக்கிறாங்க? பரிகாரம் பண்ணிட்டு வந்தா, ஓகே ஒண்ணுமே எல்லா பிரச்சனை. பரிகாரம் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு சொல்லிட்டு பண்றது. இந்த 7ல வந்து சூரியன் இருக்கிறது, ராகு இருக்கிறது, சனி இருக்கிறது, கேது இருந்தா கூட பரிகாரம் பண்ணிக்கலாம். கேது இருக்குது அப்படின்னாலே நிறைய 2 திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்லைன்னா ஒரு காதல் தோல்வி நடந்தோ, இல்ல அவங்க 2ஆம் தாரமா போகக்கூடிய அமைப்போ, அந்த மாரிலாம் கேதுவுல இருக்கும். இந்த கேது 7ல இருக்கு. இந்த 7ல செவ்வாய் இருக்கு. அதே மாரி இந்த 7ல செவ்வாய் இருக்கப்போ, சனி எங்க இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த சனி, செவ்வாய் காம்பினேஷன்ஸ்ல ஒரு ஒரு அந்த காம்பினேஷன் நம்ம பார்க்குறவங்க, அவங்க தான் வந்து சூசைட் பண்றது. இது 7ல இருந்தா மட்டும். வேற இடத்துல இருந்தா வந்து அது 8லயும் கிடையாது. பார்க்கணும். 7, 7, 8 8 இந்த 2ம். 7, 8 மட்டும் கரெக்ட்டா கவனிச்சுட்டோம் அப்படின்னாலே, இந்த குடும்பஸ்தானத்தையும் பார்க்கணும். அந்த குடும்பஸ்தானத்தையும் 2வது ஸ்தானத்தையும் நம்ம பார்க்குறப்போ, இந்த குடும்பம் எப்படி அமையும்? அந்த 3வது ஸ்தானத்துல வந்து மாந்தி உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு, ஒண்ணு கூட பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இல்லாம இருப்பாங்க. அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, கூட பிறந்தவங்களுக்கு உயிர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா, அவங்க திருமணம் ஆகி போகிற இடத்துல, அவங்களுக்கு நாத்தனாரோ, கொழுந்தனாரோ அப்படி வராங்க இல்லையா? அவங்க மூலியமா இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி காம்பினேஷன்ஸ் மாந்தி எங்க உட்கார்ந்திருக்குது? அது என்ன பண்ணும்? லக்னத்துல உட்கார்ந்திருக்குதா? லக்னத்துல ராகு இருக்கா? லக்னத்துல ராகு இருக்கப்ப எப்படி இவங்க ஃபேமிலிய ஹேண்டில் பண்ணுவாங்க? 2ல கேது இருக்கிறப்ப, இந்த பொண்ணு போய் வாழ்ற வீடு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போற மாரி இருக்கும். பயங்கர ஜட்ஜ்மெண்ட்ஸ் நடக்கிற ஒரு இடமா இருக்கும். அப்ப அந்த 2ல கேது இருக்கவங்களுக்கு என்ன மாரியான ஒரு காம்பினேஷன்ல நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்? வெறும் இந்த 10 பொருத்தத்துல கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமா, கல்யாணம் ஆமாமா. பண்றது, பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு கட்டத்தையும் அலசி ஆராய்ஞ்சு, ஒவ்வொரு கட்டமும் வீட்ல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கேரக்டரைசேஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே சொல்லும். இப்போ ரீசென்ட்டா நான் ஒரு ஜாதகம் பார்த்தப்ப, ரொம்ப பவர்ஃபுல் சனி, செவ்வாய், கேது இந்த ஒரு காம்பினேஷன் இருந்தது. அந்த பொண்ணு வந்து மீன ராசி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேஷ ராசின்னு நெனைக்கிறேன். அ 2 பேத்துக்குமே வந்து அப்ப அந்த பொண்ணுக்கு 2வது திருமணம். கணவனுக்கு முதல் திருமணம் தான். அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கு. அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு இவரு வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. ஆனா இவரு பார்த்துக்கக்கூடிய அமைப்பு, விதி அமைப்பு அந்த மாரி அவருக்கு ஆமா. இருக்கு. நெறைய ஏன் பேர். அப்படின்னா, மேஷம்ங்கிறப்போ உங்களுக்கு வந்து பாசம் எது இருந்தாலும் பொறுமைங்கிறது கடைப்பிடிச்சா மட்டும் தான் விதி ஒழுங்கா வேலை செய்யும் மேஷ ராசிக்கு. அவருடைய பொறுமை சரண்டரிங் ஃபுல்லாவே அந்த குழந்தை மேல போயிடுச்சு. அந்த குழந்தை படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிற அமைப்பு. ஆனா இந்த இடத்துல ஒரு சனி, செவ்வாய் ஒரு காம்பினேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல இருக்க சனி, செவ்வாய் காம்பினேஷனும் கேதுவும் இருக்கு அந்த பொண்ணுக்கு 7ல. அவங்க முதல் கணவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அப்ப இது 2வது கணவர் அப்படிங்கிறப்போ, 2வது கணவருடைய குடும்பத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த குடும்பஸ்தானம் ஆகட்டும், அந்த முயற்சி ஸ்தானம் ஆகட்டும், இந்த அ 5வது ஸ்தானம் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்குறப்ப 5ல வந்து அவங்களுக்கு சனி இருக்கு. அவருக்கும் அப்படிதான் இருக்கு. பொண்ணு, பையன் 2 பேருக்குமே. 2 பேத்துக்குமே சனி இருக்கு. இந்த சனி காம்பினேஷன் என்ன பண்ணுதுன்னா, அதுதான் அவருக்கு கர்மா. இந்த குழந்தை கர்மாவா 5 வந்துருச்சு. 5ல இந்த இருக்கிறவங்க. இந்த குழந்தைக்கு. அப்போ இந்த 3வது ஸ்தானத்துல அப்படின்னு பார்க்குறப்போ, அ இந்த அசுப கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் அந்த பொண்ணோடதுல இருக்கு. செவ்வாய் காம்பினேஷனு இதெல்லாம் இருக்கு. இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, அவங்களுடைய அதாவது கணவருடைய தம்பி குடும்பமே எப்ப வேணாலும் இந்த குடும்பத்த போட்டு தள்ளிரும். ஒருவேளை இல்லாதவங்க? ஒத்த பையனா இருப்பாங்க. இருக்கும். ஒரு பொண்ணா இருக்கும். அப்படிதான் அமைஞ்சு அப்படிதான் போவாங்க. அட்லீஸ்ட் பக்கத்துல அந்த உறவு முறையில பழகுறாங்க இல்லையா? எங்க அண்ணன் மாரி, இது என் ஆமா, தம்பி ஆமா, மாரின்னு ஆமாமா. பழகுறப்ப, அந்த உறவு முறையே அந்த வேலைய பாத்துரும். அந்த அந்த உறவு முறைய அவங்க வீட்டுக்குள்ள பூந்து திருடியிருக்காங்க. ம். திருட்டு நடந்திருக்கு. அப்போ அந்த ஏன் திருட்டு நடந்துச்சுன்னு அவங்க என்ட்ட வந்து ஜோதிடமே பார்க்க வந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, திருட்டு நடந்துச்சுங்கிறதோட சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா, அந்த இடத்துல கொலையே நடந்திருக்கும். ஓகே. அங்க வந்து குரு உங்கள வந்து காப்பாத்திட்டு போயிட்டாரு. குரு தான் தங்கம். அந்த தங்கம் வந்து போயிடுச்சு. அது ஒரு பரிகாரம் ஆயிடுச்சு. அதனால நீங்க வந்து இத்தோட அத விட்டுறணும். நீ எடுத்தியா என்ன ஏதுன்னு கேட்கிறப்ப, இது வந்து ஒரு கைகலப்பா மாறலாம். என்ன வேணாலும் ஆகலாம். உயிருக்கும் ஆபத்து வரலாம். நீங்க முடிஞ்சா அங்கிருந்து கிளம்பிடுங்க.
நீ வீட்டை பூட்டிட்டே இருந்தாலும் அது நடக்கும்னா அது நடந்துரும். கண்டிப்பா. அதுதான் அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் பண்றது. நிச்சயம். இதே தான் இந்த பெண்கள் வந்து தற்கொலை பண்றதுக்கு காரணமும் அதுதான். ஸோ இப்போ சூசைடல் தாட்ஸ் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த சூசைடல் தாட்ஸ் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல ராகும் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போ புதன் ராகு காம்பினேஷன்ஸ்லலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அதைய குழப்பி விடுறதுக்கு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ராகு தூக்கி தலைக்குள்ளே விட்றாதீங்க அப்படின்னு. இது புதன் கூட இருக்கப்போ தலைக்குள்ளே தான் போகும். போயிட்டு ஏகப்பட்ட இல்யூஷன்ஸ் கொடுக்கறதும் ஒரு பயத்தை கொடுக்கறதும். ராகு வந்து ஒரு மனுஷன் பயந்துக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ஏகப்பட்ட இல்யூஷன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லாது. இது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு சொல்கிறது. அதே மாதிரி சனி கேது, சனி செவ்வாய் காம்பினேஷன், சனி ராகு காம்பினேஷன், செவ்வாய் ராகு காம்பினேஷன், இவங்களுக்கெல்லாம் வந்து பட்டு பட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் கேது காம்பினேஷன்ஸில் இருக்கவங்க வந்து தன்னை மாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன்ஸில் இருக்கிறவங்கனால வந்து எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலே ஒன்றா இருந்துருச்சுனாலே பல பரிகாரங்கள் பண்ணி, அதாவது புதனை அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும் அவங்க. இப்ப இதுல வக்கரமா வேற இருந்ததுன்னா, நிறைய பேர் ஜாதகத்துல நம்ம சனியும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல ஆமா. இருக்கும். அது ரெண்டுமே வக்கரம் வேற பெற்றிருக்கும். இல்ல ஏதாவது ஒண்ணாவது வக்கரம் அதாவது இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு நட்பா இருக்கும், ஒண்ணு பகையா இருக்கும். சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ்ல இருக்கப்போ அது எது பகையா இருக்கோ அதை நம் வசப்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட். அது பகைன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒதுக்க அதை கண்டுக்காம விட விட இப்போ சனி செவ்வாயில சனி சிலருக்கு நட்பா இருக்கும், செவ்வாய் பகையா இருக்குங்கிறப்போ அவங்க பாட்டுக்கு சனிக்கு போய் விளக்கு போட்டுட்டு இருப்பாங்க. அந்த காம்பினேஷன்ல இருக்கவங்க அவ்வளவு சீக்கிரம் முருகரை பார்த்துருக்க மாட்டாங்க. முருகரை ரொம்ப லேட்டா தான் பார்ப்பாங்க. அந்த முருகர் பார்க்கறது, அந்த முருகருக்கு விளக்கு போடுறது அப்படிங்கிறதே முருகரை காத்திருந்து தரிசனம் பண்ணுறது, காத்திருந்து அதாவது நிறைய நடைப்பயணம் பண்ணி பண்ணுறது. அதனால தான் வந்து முருகர் கோயிலில் போய் நம்ம வந்து மொட்டையடிக்கிறதுக்கு காரணம் வந்து சனி. இதெல்லாம் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்னா சனி கொஞ்சம் சனி நட்பாக இருக்குன்னு நம்பிடக்கூடாது. ஏன்னா இங்கே நட்புனா அது பகையாளிய சனி என்ன வேணாலும் தூண்டி விடும். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து பொறுமை கிடையாது, சனிக்கு பொறுமை அதிகம். செவ்வாயோட பொறுமையை ரொம்ப சோதிக்கும் சனி. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கொலை சம்பவம் நடக்கிறதோ இல்லை தன்னைத்தானே மாய்ச்சிக்கிறதோ, சனி செவ்வாய் காம்பினேஷன் தன்னைத்தானே மாய்ச்சிக்காது. சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து, அதாவது பொறுமையாக அந்த சனி இருக்க வச்சுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் அவங்க வார்த்தைகளில் பேசுகிறப்போ சுற்றி இருக்கவங்களை சுற்றும் அந்த வார்த்தை. சனி கேது காம்பினேஷன்ஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியல. கேதுங்கிறது எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்கன்னு செக் பண்ணும். சனியும் அதே பொறுமைக்கு தான் வந்து எல்லா டெஸ்ட்டையும் கொடுக்கும். இதில் ஃபெயிலியர் ஆகிறப்ப தான் என்ன நானே மாய்ச்சிக்கிறேன்னு சொல்கிறது. முக்கியமாக இந்த சனிக்கேது காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நீர் ராசிகளில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயும் அந்த காம்பினேஷன்ஸில் வருது, இப்போ சனி ராகு காம்பினேஷன்ஸில் வந்துடுது அப்படின்லாம் இப்போ வந்து நீர் ராசி அமைப்பில் இருக்கவங்கனால வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த நீர் ராசியில் இருக்கவங்க, இந்த கடகம், விருச்சகம், மீனம், இவங்கெல்லாம் வந்து லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு தன்னைத்தானே டெடிகேட் பண்ணக்கூடிய அமைப்புலலாம் இவங்க இருப்பாங்க. அப்போ இவங்கனால வந்து அந்த ஆப்போசிட் அந்த இதை வந்து தாங்கவே முடியாது. தாங்கவே முடியாதப்போ என்ன நான் மாய்ச்சிக்கிட்டுமா, இதை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் புதன் எதோடு இருக்குது, அந்த புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கா, அந்த புதன் என்ன மாதிரி ஒரு புத்தியை அவங்களுக்கு கொடுக்குது, நிதானத்தை கொடுக்குதா? அதனால தான் வந்து இந்த புதன் ஸ்தலத்துக்கும் நிறைய போயிட்டே இருக்கணும் அந்த தெளிவு வரக்கு. வெறும் சனிக்கே பரிகாரம் பண்ணிட்டு இருக்காதீங்க, புதனையும் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு புத்தி ரொம்ப அந்த இடத்துல முக்கியம். இவங்கனால தான் வந்து சரியான முடிவுகள் எடுக்க முடியாம போறது இந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து 4, 5, 6, 8, 12 இதை கவனிக்கணும். இதில் எங்கே சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது, எங்கே ராகு உட்காந்துருக்கு, சந்திரனோட யார் உட்காந்துருக்கிறா, சந்திரனோட யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அது முக்கியமாக பெண்களுக்குன்னு பார்க்குறப்போ சந்திரன் எங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். அவங்களுடைய ஜாதக கட்டத்துலேயும் சந்திரன் எங்கே இருக்கோ, இப்போ 7, 8 அதில் அந்த இடத்துல வந்து சந்திரன் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று இந்த பொண்ணு அம்மாவோடைய கர்மாவை பயங்கரமாக கேரி ஆன் பண்ணிட்டு வந்தவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா அந்த மனநிலைமை அந்த டாலரன்ஸை கேரி ஆன் பண்ணிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் அமையக்கூடிய கணவர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பேச்சையே கேட்டுட்டு அவங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒய்ஃப் கிட்ட கான்சென்ட்ரேஷன் இருக்காது, இவங்களுக்கு இங்கே ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும். அப்போ இந்த சந்திரனும் இன்னொரு இடத்துல செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ சில பேர்த்துக்கு 6ல் சனி இருக்குது, இவங்களும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். செவ்வாய் 8ல் இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும்.
7ல் செவ்வாய் இருக்கு பார்த்துருக்கணும். 6ல் சனி இருக்கு, 7ல் செவ்வாய் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் கேது 8ல் இருக்கு அப்படின்னா பல தடவை ஆராய்ஞ்சு பார்த்து தான் நீங்க வந்து திருமணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா, இப்ப கேது இருக்குன்னா, அமையக்கூடிய கணவரோ, இல்ல அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருவேள மாமியாரோ, முக்கியமா கணவர் சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும். இவங்க வந்து கேது சம்மந்தப்பட்ட ராசியோ, நட்சத்திரமோ அந்த மாரி இவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் பாடம் கற்பிக்க வராங்கங்கிறதும் அதுதான் கணக்கு. அது எப்படி இருந்தாலும் அது அப்படிதான் பார்ட்னர். வந்து அமையும் லைஃப் பார்ட்னர். அ அப்போ அவங்களுக்கு சந்திரன் எப்படி இருக்கு, சூரியன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு பார்க்கணும். சுக்கிரன் எப்படி இருக்குங்கிறத ஆண் ஜாதகத்துல பார்க்கணும். ஏன்னா அவங்க அதாவது அதாவது அசுபமா மாறிடக்கூடாது சுக்கிரன். ஏன்னா மனைவிய வந்து மனைவியோட அழக ரசிக்க முடியாது அவங்கனால. இவங்களே ஒரு டார்ச்சர் குடுக்குற மாரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா தான், இப்படி பொருத்தம் பார்க்கணும். ஒவ்வொரு நிச்சயமாக. கட்டத்தையும் காம்பினேஷன் வச்சு, அந்த நவாம்சத்த எல்லாம் வச்சு, அதனால தான் நவாம்சம் பார்க்கறது. நவாம்சம் பார்க்காட்டாலும் உங்க ஜாதக கட்டத்தையும், அவங்க ஜாதக கட்டத்தையும் வச்சு, ஓகே இங்க செவ்வாய் இருக்கு. ஓகே அவருடைய கட்டத்துல இப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ, இ இந்த மாமனார், மாமியாரும் அதாவது இந்த சம்பந்திகளும் சந்திக்கிறப்ப, காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நம்மளுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம யாரோட சேர்றோம்? நம்ம யார பார்க்குறோம்? இது வந்து சுக்கிரன் நெறைய வேலை செய்யும். அதனால தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க நல்லா செழிப்பா, தெளிவா இருக்க மாரி முகம் மலர்ச்சியோட இருக்கிறது. அதெல்லாம் வந்து சுக்கிரன் பண்ற வேல. சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குழப்பத்திலேயே வருவாங்க. அப்ப அந்த சந்திரன், கேது காம்பினேஷனா இருப்பாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெண்கள் தற்கொலைக்கு ஆமா. எல்லாமே வந்து சந்திரன், ராகு காம்பினேஷனா இருப்பாங்க. இது இது வந்து கேது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கும். இந்த இடத்துல சத்தமே இல்லாம ப்ளே பண்ணிட்டுருக்கும். அ இந்த காம்பினேஷன்ஸ் பார்க்குறப்ப தான் இவங்களுக்கு வந்து டக்குனு அந்த புதன் புதன் தான் முக்கியம் இங்க. இந்த புதன் எப்படி இவங்க மனநிலைமை வைக்குது? இவங்க வந்து செவ்வாய் ஒரு ஒரு சில பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணும். செவ்வாய் சரியா இருந்தா, ஆனத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல செவ்வாய் பகையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீ உன்ன மாச்சுக்கோன்றும். கேதுவும் இப்ப செவ்வாய், கேது காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது செவ்வாய் ஆண் ஜாதகத்திலே பெண்ன்னு சொல்றீங்க. இது பெண் ஜாதகத்துல சொல்றேன். சரி. இப்ப பெண் ஜாதகத்துல வந்து செவ்வாய், கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்க வைக்கும். எத பண்ணலான்னு. கேது என்ன சொல்லிரும், கேது ஒரு நம்ம கட்டத்துல எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பு எப்படி இருக்க போது, அதோடைய கண்டம் எப்படி இருக்க போது, அதுதான் வந்து நம்மளுடைய அ ஆயுள் சம்மந்தப்பட்ட கேட்டுன்னு கூட சொல்லலாம். கேது இருக்கிற இடம். இதுக்கு தான் அந்த பிறப்பே இருக்கும். அ இ இப்போ சிலருடைய பிறப்பு வந்து இப்ப அம்மா சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துல இருக்கு, அப்பா சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துல இருக்குன்னா, அந்த கேரக்டருக்காக தான் அந்த பிறப்பே வந்திருக்கும். இப்ப அவங்களுக்காக அது என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த செவ்வாய், கேது என்ன பண்ணும், சரி இதுக்கு மேல உனக்கு முடியலன்னா, நீ மாற்றிக்கலாம். அந்த பொறுமைய அது இழக்க வைக்குதுன்னா, செவ்வாய் போய் அத தான் அடிச்சு முடிச்சிரும். அப்ப இவங்கலாம் வந்து அ செவ்வாய், கேதுவ போய் அதாவது பிள்ளையார் வழிபாடு பண்ணுனாலும், பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம். கேது தான் வந்து ஞானம். அதனால பிள்ளையார் வழிபாடு பண்றப்போ, இந்த புதன் ஸ்தலத்துக்கும் போறப்ப, புதன் சம்மந்தப்பட்ட ஸ்தலத்துக்கு போறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவ குடுத்துட்டே இருக்கும். அதனால தான் நம்ம துளசி தீர்த்தத்த போய் அந்த கோயில்ல வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம துளசி தீர்த்தத்த வாங்கி குடிக்கிறாங்கன்னா, தலையில தடவிட்டு வந்துருவாங்க. தலையில தடவவே கூடாது. கூடாது. ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அகைன் என்ன பண்ணும்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் துளசி தீர்த்தத்த வாங்கி குடிச்சேன். நான் புதன் ஸ்தலத்துக்கு போனேன்." எல்லா இடத்துலயும் வழிபாட்டு முறைகள், ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த நீர உள்ள எடுத்துட்டு, நீங்க தலையில தேய்க்கிறப்ப திருப்பி அது தோஷமா தான் மாறும். ஆமா. நீங்க நம்ம தோஷத்த தான் வாங்கிட்டு வரணும். ஒண்ணு குடிக்காம தலையில தேய்ச்சுட்டு வர்றது ஓகே. உச்சந்தலையில வச்சுட்டு வர்றது தான் அது. அது என்னன்னா, ஆஸ்வாசப்பட்டு கூலாய்க்கோ அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு. அது அது எல்லாமே அந்த மூலிகை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் டச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா, இப்ப நம்ம வாயில இப்படி இருக்க இந்த காற்ற உறிஞ்சிடுறோம். இந்த காற்று தான் நம்மளுடைய எண்ணத்தின் இது பிரதிபலிப்பது. இந்த எண்ணத்தோட இந்த காற்ற நம்ம எடுத்து நம்ம தலையில வச்சு அத அமுக்குறது தான். காற்று ராகு. இந்த ராகுவ போயிட்டு நீங்க திருப்ப தலையில தான் அமுக்கி கூட்டிட்டு வரீங்க. அப்ப திருப்பி அது என்ன பண்ணும் ராகு? புதன். நீங்க புதன் ஸ்தலத்துல போய் ராகுவ தூக்கி மண்டைக்குள்ள அமுக்கிட்டீங்க அப்படின்னா, போயிருச்சு ராகு உள்ள. இனிமேல் அது உங்கள வச்சு செய்யும். அப்போ நம்ம சாமிய குறை சொல்லிட்டு போயிருவோம். நம்ம வழிபாட்டு முறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காம்பினேஷன்ல இருக்கவங்க தான் டக்கு டக்குன்னு இந்த மாரி முடிவு எடுக்கிறது. அதனால வந்து புத்தி இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இந்த மாரி தற்கொலை எண்ணங்கள்லாம் வந்து நிறைய இடத்துல இருக்கு. நமக்கு தெரிய வர தகவல்கள் கொஞ்சம் தெரியாம இதே மாதிரி நெறைய நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்ததாக ஒரு அவேர்னஸா வந்து நம்ம மக்களுக்கு குடுக்கணும்னா, இத ராசி வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இடம் வைஸ் இந்தந்த இடத்துல வசிக்கிறவங்க கவனமா இருங்கன்னு சொன்னாலும் சரி, ராசி வைஸ் நீங்க இந்த மாரி விஷயங்கள் பண்ண வேண்டாம். கவனமா இருக்கணும்னா யாரெல்லாம்? இப்போ வந்து நெருப்பு ராசி, நீர் ராசி.
இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, நெருப்பு ராசிக்கு வந்து சனி கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. மனநிலைமைகள்ல கை வைக்கும். அப்படிங்கிறப்போ நிதானத்தை கடைப்பிடிச்சுக்கணும். உடல்நிலையிலயும் கை வைக்கும். பிபி வரக்கூடிய அமைப்பு, லோ பிபி வரக்கூடிய அமைப்பு, அதாவது நர்வஸ் சிஸ்டம் டச் பண்ணக்கூடிய அமைப்பு, உங்களுடைய என்ன பண்றதுன்னே தெரியல, எந்த வழியை நோக்கி போறது, எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிற மாரிலாம் வந்து இந்த நெருப்பு ராசிகள் நினைச்சிட்டு இருப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுசு இவங்கலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்போ, யாராவது ஒரு கைடன்ஸை ப்ராப்பரா எடுத்து லிசன் பண்ணிட்டு, என்ன தவறு எங்க செஞ்சோம், அதை எப்படி நான் சரிப்படுத்திக்கணும்னு தான் நினைக்கணுமா தவிர்த்து, நான் எங்க செஞ்சேன்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி நீர் ராசிகளும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு தான் லைஃப் பார்ட்னர்ஸ்னால கொஞ்சம் இஷ்யூஸ் வரக்கூடிய அமைப்பு, என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறது, பட்டு பட்டுன்னு ஏதாவது முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு, சுத்தி உங்களுடைய உறவுகள், உங்களை நேசிக்கிறவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். கண்டிப்பா. நீர் இப்ப இந்த ராசி, நெருப்பு பிரயாணங்கள் ராசி. அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, ஏன்னா ஃப்ளைட்ல போலான்னு ஆசைப்பட்டா ஃப்ளைட் வெடிச்சிடுது. இந்த வீட்ல இருக்கலாம்னு யோசிச்சா வீட்ல வெடிக்குது. ஸோ பிரயாணங்கள்ன்றது இந்த வருடம் பொதுவா மக்கள் வந்து எப்படி வழக்கம் போல அவங்க பிரயாணிக்கலாமா, இல்ல தவிர்க்கிறது நல்லதா, அந்த மாதிரி ஏதாவது இப்போ டிப்ஸ்? அதுதான் பிரயாணங்கள் அப்படின்னு நீங்க போறப்போ, அன்னைக்கு குடும்பத்துல யாருக்கு சந்திராஷ்டமம்ங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ராகு, சந்திரன், சூரியன் இதெல்லாம் எப்படி இருக்கு, கோச்சாரம் எப்படி இருக்குங்கிறத அதுக்காக நாங்க டெய்லி உட்காந்து பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு முடியுமா அப்படிங்கிறத விட பிரயாணத்துக்கு அந்த நாட்கள் பார்த்துக்கிறது நல்லது. இல்லை நான் கிளம்பி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, சப்தக்கன்னிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு அங்க வேல்ல எலுமிச்சம்பழம் வச்சுட்டு வர்றது. ஏன்னா அது ஒரு எனர்ஜி பாயிண்ட் தான் அது. அதாவது இடக்களம், பின்களம், அந்த நடுவில் இருக்கிறது தான் அந்த சுழுமுனை அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, அந்த சுழுமுனையில போய் அந்த நிதானமா அதைய வந்து அதை, ஏன்னா அதை நம்ம நிதானத்தை குறிக்கக்கூடியது. அதில் போயிட்டு அந்த எலுமிச்சம்பழம் சொருகிட்டு அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு வரப்போ அங்கே ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். இது வந்து மாசத்துல ஒரு தடவை செஞ்சா கூட போதும். இல்லை பிரயாணம் வரப்போகுதுங்கிறப்ப செய்யறப்ப சில விஷயங்கள் இருந்து அதை நம்மளை காப்பாற்றும். அதனால தான் வந்து இந்த காக்கும் தெய்வங்களுடைய வழிபாடு, இது மாதிரி காக்கும் தெய்வங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஏஞ்சல்ஸ். இந்த ஏஞ்சல் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏஞ்சல் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடு, எல்லை தெய்வங்கள், உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆலயங்கள், கணபதி, அதாவது வெளியே வச்சு வழிபடக்கூடிய கணபதி, வீட்டுக்கு வெளியே வச்சு வழிபடக்கூடிய கணபதி, இதெல்லாம் வழிபாடெல்லாம் கரெக்டா முறையா பண்ணிட்டு நான் நல்லபடியா நான் போயிட்டு வரணும். ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் இருந்தா கூட ஒரு பேக் அடிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா படிக்கட்டுங்கிறது ராகு கேது. இந்த ராகு கேதுவும் என்ன பண்ணணும், அதனாலதான் படிக்கட்டை வந்து ஒத்தப்படையில வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிக்கட்டுல போறப்ப கால் ஸ்லிப் ஆகும். இது ராகு கேது, ராகு கேது. அப்போ இந்த ராகு என்ன பண்ணும், நம்ம காலில் அடிப்படை வைக்கிறது, கேது என்ன பண்ணும்னா கையில அடிப்படை வைக்கும். இதுவும் வந்து பிரயாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம காலை ஸ்கிப் பண்ணி விடுறது, அந்த நேரத்துல வந்து பெண் தெய்வ வழிபாடை பண்ணிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு பிரயாணங்கள் தவிர்க்கிறது. யார் தவிர்க்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்கு, ஏன்னா இது வந்து செவ்வாய்க்கான காலங்களா இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு, சனி செவ்வாய் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா, பட் ரொம்ப மைன்யூட்டா பார்க்க முடியாட்டாலும் சில சமிஞ்ஞைகள், சில சயின்ஸ் நம்மளுக்கு வந்து அறிகுறிகள்ங்கிறது சொல்லிட்டே காட்டிகிட்டே தான் தான் இருக்கும். இருக்கும். கண்டிப்பா. அந்த அறிகுறிகளை இனிமேல் கவனிக்கணும். ஏன்னா இது வந்து ஆன்மீகத்துக்கான காலமும் கூட. நிறைய பேர் ஆன்மீகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு தான் நோக்கி போற மாதிரி இருக்கும். அந்த நீர் தான் வந்து நம்மளை ஆஸ்வாசமும் படுத்த போகுது, அந்த நீர் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையும் கொடுக்க போகுது. அதனால ரொம்ப கூட்டமான இடங்களுக்கு போகாம இருந்துக்கிறது நல்லது. வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய இடத்துல போய் உட்காராம இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இங்க சந்திரனும் சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கு, ரெட் மூனும் வரப்போகுது. ரெட் மூன் வரப்போறப்ப இன்னும் நிறைய பிரளயங்கள் இருக்குது. அதாவது சுனாமி ஆகட்டும், நிலநடுக்கங்கள் ஆகட்டும், பூமி பிளக்கிறதாகட்டும், இந்த இடத்துலலாம் நிலநடுக்கம் வருமா, இந்த இடத்துலலாம் வந்து வால்கனோஸ் வெடிக்குமா அப்படின்னா, வெடிக்காத வால்கனோஸ்லாம் வெடிக்கிறது, காலங்காலமா வாழ்ந்துட்டு இருந்த இடத்த வந்து மாத்தி போகக்கூடிய அமைப்பு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிறைய இருக்க போகுது. இயற்கை வாழ்வியலை நோக்கி மனிதர்கள் போகக்கூடிய அமைப்புங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலம். அதனால இயற்கையோட இயந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோட, அதாவது ராகு என்ன பண்ணும்னா நம்மளை ரொம்ப டிராவல் பண்ண வச்சு தூண்டும். அதோடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு யோசிக்க வைக்காது.
இது எல்லாத்தையுமே யோசிச்சு போகணும். அருமை. ஏன்னா யதார்த்தமாகவும் ஒரு ஜோதிட ரீதியான ஒரு அவேர்னஸாகவும் நம்ம மக்களுக்கு இந்த ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப அழகா கிரக காம்பினேஷன்ஸோட ரொம்ப பயனுள்ள பதிவா இருந்தது. தொடர்ந்து நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி.